வேபும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். வழமை போலவே கலையகத்திற்கு 2 பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம். அன்பான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இன்று பழிக்கு பழி வாங்குதல், வஞ்சகம் கொள்ளுதல், பொறாமை கொள்ளுதல் போன்று பல தீய நடவடிக்கைகள் உலகத்தில் உருவாகி கொண்டு வருகிறது, அதிகரித்து கொண்டு வருகிறது. அது இன்றைக்கு பாடசாலை சமூகமாக இருந்தால் என்ன, பங்காக இருந்தால் என்ன, எல்லா இடத்துலையும் இந்த பழிக்கு பழி வாங்குகிறது அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒரு மனிதனை வீழ்த்துறதுக்கு பல உக்திகள் பயன்படுத்தப்படுகிறது. அதில் இந்த பழிக்கு பழி வாங்குறது, வஞ்சகம் கொள்ளுறது, எரிச்சல் பொறாமப்படுறதுங்கிறது ஒரு வகையான எதிர்மறையான உக்தி. ஆனால் நமக்கு முன் இயேசுவினுடைய கட்டளைகளை, அவருடைய படிப்பினையை, வாழ்க்கை முறையை, திருச்சபையினுடைய மரபை, சட்டத்தை வாழ்ந்து இறந்து போன பல புனிதர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு பழி வாங்குவதை விட, பொறாமை வஞ்சகம் கொள்வதை விட மன்னிப்பது, அன்பு செய்வதே ஒரு மனிதனை நாம் வெல்வதற்கு சிறந்த காரணிகள் என்று சொல்லுகிறார்கள், என்று வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு புனிதையை பற்றி, அதுவும் மிகச்சிறிய வயதிலேயே மன்னிப்பிற்கு இலக்கணமாக மாறிய ஒரு புனிதையை பற்றி, அந்த புனிதையினுடைய வாழ்வை பற்றி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தரவிருக்கிறேன். ஃபாதர், இன்னைக்கு நாங்கள் என்ன புனிதரை பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற புனிதர் உங்களை மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக காணிக்கையாக கொடுத்த புனித மரிய கொரட்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். இவரை பற்றி சொல்கிறதுக்கு பாருங்கள், வேத சாட்சியம் என்பது திருச்சபையின் முதல் நூற்றாண்டிலே இருந்தே ஆரம்பித்து விட்டது. நீரோ மன்னனுடைய காலத்தில் இருந்தே ஆரம்பித்து விட்டது. எனவே கலாபனைகள் ஏற்பட இரத்தம் சிந்தி மரிக்கின்ற கிறிஸ்தவர்களுடைய தொகை அதிகரித்து கொண்டே வந்தது. இதனால் கன்னியர்கள் விசேட விதமாக தங்களுடைய கற்பை காத்து கொள்ளுவது, தூய்மையை காத்து கொள்வது, அதை ஆண்டவனுக்கு கொடுப்பது, அதற்காக இரத்தம் சிந்தி மரிப்பதை பேறாக கருதினார்கள். அது மாத்திரமில்லாமல் அதை அவர்கள் 2வது திருமுழுக்கு என்று கூட கருதினார்கள். இயேசு ஆண்டவரை மனம் முடிப்பதற்கு சிறந்த வழி தங்களுடைய கன்னிமையை அர்ப்பணிப்பதே என்று அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இதன் அடிப்படையிலே தான் புனித மரிய கொரட்டி அவர் சின்ன வயதிலேயே இருக்கின்ற பொழுது தன்னுடைய தூய்மையை, கற்பை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு கொடுத்தார். ஃபாதர், இவர் சின்ன வயசுல இறந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ ஃபாதர் சொன்ன மாதிரி இவர் சின்ன வயசுல இறப்ப எப்படி ஃபாதர் நடந்தது? இவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அம்மா அப்பா இவர்களோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். ஆனால் இவர்களுடைய குடும்பத்திலே அனுதினமும் உழைத்துத்தான் இவர்களுடைய வாழ்க்கையை நடாத்த வேண்டி இருந்தது. எனவே அம்மா வயலுக்கு போய் வேலை செய்வார், அப்பா இன்னொரு எஜமானுடைய வீட்டிலே வேலை செய்து வந்தார். இவ்வாறாக இவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடாத்தி வருகிறார்கள். 7 குழந்தைகளிலே இவர் 3வது பெண் குழந்தையாக பிறந்தார். இவ்வாறு எப்பொழுது பிறந்தார்? 1890ஆம் ஆண்டிலே பிறந்து அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி பிறந்தார். ஆனால் 12 ஆண்டுகள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். வாழ்ந்து 1902ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 7ஆம் தேதி இவர் விண்ணகத்துக்கு இறந்தார். எனவே இந்த 12 வருடங்களுக்குள்ளே அவ்வளவு என்ன சாதனை செய்து விட்டார். எனவே இவ்வாறு சிறுமியாக வீட்டில் இருந்த பொழுது கல்வி கற்பதற்கு வசதி இருக்கவில்லை. எனவே தோட்டத்துக்கு வேலைக்கு அம்மா போனதும், வயலுக்கு அம்மா வேலைக்கு போனதும், வீட்டு காரியங்களை செய்வார். வீட்டிலே இருக்கிற எல்லா விடயங்களையும் செய்வார். சமைச்சு மற்ற எல்லா அலுவல்களையும் பார்த்து கொள்ளுவார். மிகவும் பொறுமையோடும் கடமை உணர்வோடும் எல்லா காரியங்களையும், வீட்டு காரியங்களை அழகாக செய்து வந்தார் இந்த சின்ன புனிதன். இவ்வாறு இவர் வாழ்ந்து வருகின்ற பொழுது
இவருக்கு முதன் நன்மை எடுக்கின்ற நாட்கள் நெருங்கி வர 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 இவர் ஆண்டவரை தான் அடைவதற்காக, ஆண்டவரை பெறுவதற்காக தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் அணி செய்ய, ஆயத்தம் செய்ய ஆரம்பித்தார். வழங்குறதானே? எனவே இவ்வாறாக முதன்மை பெறுகின்ற நாட்கள் நெருங்கி வர 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 அவர் தன்னை அதிகமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர் உற்சாகம் கொண்டார். அவர் முயற்சி செய்தார். அந்த தூய்மையை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கணும் என்று வாழ்ந்து வந்தார். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இவர் மகிமையோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இவருக்கு வயது 12 வயது. எனவே ஆண்டவரை பெற்று இவர் 5 வாரங்கள் மாத்திரம்தான் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் வாழ்ந்ததன் பின் இந்த கொலை சம்பவம் நிகழ்கிறது. கொலை சம்பவம்னு சொன்னீங்க ஃபாதர், அப்போ இவங்களை கொண்டது யாரு? ரைட். எனவே இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இளைஞர் இருந்தார். அவருக்கு பேர் அலெக்சாண்டர். எனவே இந்த அலெக்சாண்டர் இந்த குழந்தை மரிய கொரட்டி மீது ஒரு ஆசை வைத்திருந்தார். எப்படியாவது இவரை அடைய வேண்டும் என்று இவர் திட்டம் போட்டிருந்தார். நான் இந்த இவருடைய படம் பார்த்துருக்கிறேன். எனவே இந்த படத்திலே அம்மாவுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் அம்மாவுக்கு வீட்டில் இருந்து அம்மாவுக்கு கொண்டு சாப்பாடு கொடுப்பதும் வீட்டுக்கு வருவதும் இவ்வாறு அந்த குழந்தை இருந்தது. அது மாத்திரமில்லாமல் இயேசு ஆண்டவரை பெற்றதன் பின் ஒரு சம்மனசு போன்று அழகாகவே இருந்தது. அப்புறம் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை. இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அலெக்சாண்டர் என்பவருக்கு இவருடைய அழகின் மீது ஒரு ஆசை வந்தது. எனவே எப்படியாவது இவரை அடைய வேண்டும், வன்கலவியல் அதாவது வன்முறைக்கு உட்படுத்தி இவரோடு தீய உறவு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பல முறை முயற்சி செய்தார். ஒரு நாள் நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. வீட்டிலே யாருமே இல்லாத நேரம். அந்த நேரத்தை பார்த்து அலெக்சாண்டர் வீட்டுக்கு போகிறார். போகின்ற பொழுது அலெக்சாண்டருடைய பார்வை அவ்வளவு நன்றாக இருக்கவில்லை. எனவே மரிய கொரட்டி சொல்லுவார், இவர் மரிய கொரட்டி என்றால் மரியா என்று இயேசுவின் தாயினுடைய பெயரை முன்னுக்கு வைத்திருந்தார். மரியா மரியா ஏழ்மைக்கும் தாழ்மைக்கும் கற்புக்கும் இலக்கணம் இல்லையா, அன்னை மரியா. எனவே இவர் தன்னுடைய பெயர் கொண்ட புனிதையினுடைய அந்த வாழ்வை முறையை தான் வாழ வேண்டும் என்பதற்காக இவர் சொல்லுவார், அலெக்சாண்டர் நீ செய்வது தீமை, அம்மாவிடம் நான் சொல்லுவேன், நீ இப்படி செய்யாதே அம்மாவிடம் சொல்லுவேன். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் உன்னை தண்டிப்பார், நீ செய்கின்ற இந்த பாவத்துக்கு ஆண்டவர் உன்னை தண்டிப்பார், எனவே நீ இந்த பாவத்தை செய்து விடாது என்று சொல்லுகின்றார். ஆனால் அலெக்சாண்டர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முயற்சி செய்கிறார். தன்னுடைய காரியம் கைகூடாது போகவே அந்த கோபத்தினால் அவர் மரிய கொரட்டியை குற்றுயிராக்குகிறார். இப்படி குற்றுயிராக்கப்பட்ட மரிய கொரட்டியை அவசரமாக வைத்தியசாலைக்கு எடுத்து செல்கிறார்கள். அங்கே கொள்ளுகின்ற பொழுது வீதி நடுகிலே அவர் பேசிக்கொண்டு போகிறார், கதைத்து கொண்டு போகிறார். அந்த வேளையிலே அவர் அலெக்சாண்டரை மன்னிக்கிறார். நான் அவரை மன்னித்து விட்டேன் என்று அங்கே கூறி 24 மணித்தியாலங்களுக்குள்ளே குற்றுயிராக இருந்த மரிய கொரட்டி இறந்து போகிறார். அவர் இறுதியாக இறப்பதற்கு முன் நான் அவரை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அவர் இறக்கிறார். நான் ஏற்கனவே கூறினேன், மன்னிப்பிற்கு இலக்கணம், சிறிய வயதிலேயே மன்னிப்பிற்கு இலக்கணமாக மாறினார் புனித மரிய கொரட்டி. அப்போ ஃபாதர், இப்போ மரிய கொரட்டியை கொண்ட அலெக்சாண்டருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அலெக்சாண்டரை அரசாங்கம் அந்த நாட்டு சட்டத்தின் அடிப்படையிலே அவரை சிறையிலே அனுமதிக்கிறது. சிறையிலே போடுகிறார்கள். அங்கே அவருக்கு 30 வருட கடூழிய தண்டனை கொடுக்கிறார்கள். எனவே அலெக்சாண்டர் 30 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கிறார். இவ்வாறு அனுபவித்தவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் என்னவென்று சொன்னால், 27 வருடங்களுக்கு பின் இவருக்கு இன்னுமே மன்னிப்பதற்கு அல்லது மனம் திரும்புவதற்கு ஒரு மனஸ்தாபம் மனதிலே வரவில்லை. ஆனால் ஒரு நாள் மரிய கொரட்டி வானிலே இருந்து இவருக்கு
பூ தூவுவதாக கனவு காணுகிறார், பூ கொடுப்பதாக கனவு காணுகிறார். எனவே அதன் பின் எனக்கு இந்த பூவை தந்த இந்த இளம் அழகிய பெண்மணி நிச்சயமாகவே மரிய கொரட்டியாகத்தான் இருக்க வேண்டும் என்று 27வது வருடத்திலே அவர் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு மனஸ்தாபப்பட்டு கொண்டு நேரடியாக அவருடைய மரிய கொரட்டியினுடைய அம்மா வீட்டுக்கு சென்று அங்கும் மன்னிப்பு பெற்று அவர் கப்புச்சின் சபையிலே சேருகிறார். ஒரு துறவர சபையிலே சேர்ந்து துறவியாக மாறுகிறார். ஃபாதர் மரிய கொரட்டியோட படத்தில் அவங்களுக்கு அந்த 14 லில்லி மலர்கள் இருக்கிறத பார்த்துருக்குறேன். அந்த 14 லில்லி மலருக்கு என்ன ஃபாதர் அர்த்தம்? 14 நெல்லி மலர் வளமையாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய புனிதர்களுடைய கையிலே லில்லி மலர் இருக்கிறது, சரிதானே? பாருங்கள், சூசையப்பேட்டையில் இருக்கிறது. அதே மாதிரி அந்தோனியாருடைய சிறுவத்திலே இருக்கிறது. இவ்வாறு லில்லி மலர்களை பல கொண்டிருக்கிறார்கள். லில்லி மலர் காரணம் என்ன? தூய்மைக்கும் கற்புக்கும் அடையாளம். அப்போ ஏன் 14 லில்லி மலர்கள் அங்கே இருக்கிறது என்று சொன்னால், அலெக்சாண்டர் இந்த மரிய கொரட்டியினுடைய கற்பை கலைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து அதனால் தன்னால் அடைய முடியவில்லை என்பதற்காக 14 முறை மரிய கொரட்டியை குற்றியிருக்கிறார். எனவே அதனுடைய அடையாளமாகத்தான் அவருடைய அந்த சுரூபத்திலே அல்லது படங்களிலே 14 இந்த லில்லி மலர்கள் இருக்கின்றன. இந்த புனித திருநாள் எப்போ ஃபாதர்? இவருடைய இறந்த நாள் ஆடி மாதம் 6ஆம் தேதி. எனவே ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் 6ஆம் தேதி நாங்கள் இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவங்களோட வேறு பெயர்கள் ஏதாவது இருக்கா ஃபாதர்? இவருடைய வேறு பெயர் என்று இல்லை, மரிய கொரட்டி என்பதுதான். ஆனால் இவர் கன்னிகையும் மறை சாட்சியுமாக இருந்து இறந்து போனவர். ஃபாதர் இவங்க எதுக்கு புனிதராக நியமிக்கப்பட்டார்? ரைட். இவருடைய இந்த வாழ்வானது மிகவும் ஒரு கொடூரமான நிலையிலே இறந்ததனால் வன்கொலையால் பாலிக்கப்படுகிறவர்களுக்கு இறக்கிறவர்களுக்கு மரிய கொரட்டி பாதுகாவலியாக இருக்கிறார். அதே வேளையிலே கற்பழிக்கப்படுவோருக்கு மரிய கொரட்டி பாதுகாவலியாக இருக்கிறார். அதே வேளையிலே இளைஞரனுடைய கற்பை காத்து கொள்வதற்கு மரிய கொரட்டி ஒரு காரணமாக பாதுகாவலியாக இருக்கிறார். அதே வேளையிலே ரைட், இப்போ அலெக்சாண்டருக்கு என்ன நடந்தது? ரைட், அது இப்போ இப்படி துறவியாக மாறிய அலெக்சாண்டர் அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இவர் இவ்வாறு வாழ்ந்து கொண்டு வருகிறார். 1970ஆம் ஆண்டிலே ஒரு துறவியாகவே இவர் மரித்து போகிறார். இவ்வாறாக இறந்து போய் இருந்த மரிய கொரட்டி இவருக்கு புனித பட்டம் அளிப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்ற பொழுது 45 ஆண்டுகளுக்கு பின் 1947ஆம் ஆண்டு 45 வருடங்களுக்கு பின் 12ஆம் பயஸ் என்கின்ற பாப்பானவர் இவருக்கு இந்த பட்டத்தை புனித பட்டத்தை அளிக்கிறார். புனித பட்டம் அளிக்கின்ற பொழுது நடந்த விசேடமான ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், இவருடைய அம்மாவும் இவருடைய சகோதர சகோதரிகளும் அந்த புனித பட்டத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் குத்தி கொலை செய்யப்பட்ட அலெக்சாண்டரும் இந்த புனித பட்டத்திலே கலந்து கொள்ளுகிறார். அப்படியான ஒரு பாக்கியமான புனித பட்டம் இவருக்கு நிகழ்ந்தது. அதை பார்க்கின்ற பாக்கியம் அவருடைய அம்மாவுக்கும் அதே வேளையில் சகோதர சகோதரிகளுக்கும் அதே வேளையிலே அலெக்சாண்டருக்கும் கிடைத்தது பெருமைக்குரியது. இவர் தன்னுடைய உடலை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வாறு சொல்லுவார்: எனது உடல் இறைவன் வாழும் ஆலயம் என்பதை நான் நினைவில் கொண்டு அன்னை மரியாவின் அரவணைப்பில் வாழ்ந்து புனிதராக மாறுவேன் என்று தனக்குள்ளே எப்பொழுதும் நினைத்து கொண்ட தன்னுடைய ஆன்மாவிலே ஆண்டவர் குடியிருக்க வேண்டும், ஆன்மாவிலே தூய்மை குடியிருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு அழகான பாடல் இருக்கிறது: நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ ஜேசு வருகின்றார், இல்லையா? நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார் என்று சொல்லுவார், பாடுவோம் இல்லையா? அப்படின்னா இந்த நெஞ்சத்திலே தூய்மை, வார்த்தையில் தெளிவு என்று சொல்லுவார்கள். அது மாதிரி நெஞ்சத்திலே தூய்மை கொண்டு இவர் வாழ்ந்தார்.
தன்னுடைய கன்னிமையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்தார். கன்னிமைக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் கற்பு நெறியுடன் வாழ்ந்தார் இந்த சின்ன குழந்தை மரிய கொரட்டி. சரிதானே? ரைட். வேறு ஏதாவது கேட்க போகிறீங்களா? இவங்களோட வாழ்வில் என்ன படிப்புன்னு எடுத்துக்கொள்ளலாம். ரைட். பாருங்கள், உங்களுடைய கல்வி வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். நாம் எல்லாருமே ஓடி ஓடி படிக்கிறோம் இல்லையா? நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க, படிக்கிறீங்க, நானும் படிக்கிறேன், எல்லாரும் படிக்கிறாங்க. இவருடைய கல்வி வாழ்க்கை படிக்கிறதுக்கு இவருக்கு வசதி இருக்கவில்லை. ஆனால் எது இவருக்கு கிடைத்த கல்வி என்றால் அம்மாவிடமிருந்து கிடைத்த கல்வி. அம்மா சொல்லுவார், தாயின் வழிகாட்டுதலால் ஒவ்வொரு நாளும் விவிலியம் வாசிப்பார், காலை மாலை செபம் சொல்லுவார், இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பார், இறை ஞானத்தில் இறை அன்பிலே அவர் சொந்தக்காரராக செல்வந்தராக வாழ்ந்தார். இறை ஞானத்தின் சொந்தக்காரராக செல்வராக வாழ்ந்தார். நாளும் நற்பண்புகளிலே சிறந்து விளங்கினார். இவ்வாறு அடிக்கடி தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததோடு மாத்திரமில்லாமல் கல்வி கற்க சந்தர்ப்பம் இல்லாது விட்டாலும் கிடைத்த சந்தர்ப்பத்தில் அம்மாவினுடைய நடைமுறைகளோடு அம்மாவினுடைய முயற்சியினால் இவ்வாறான கல்வி முயற்சியை அவர் செய்திருந்தார். புது நன்மை வாங்கிய நாள் முதல் தன்னுடைய ஆன்மாவுக்கு வந்த இயேசுவோடு அடிக்கடி பேசுவார். இயேசு ஒருவரே என் அன்புக்கு சொந்தக்காரர் என கூறி வந்தார். என்னுடைய வாழ்வினுடைய சொந்தக்காரர் இயேசு, என் அன்புக்கு அவரே சொந்தக்காரர் என்று அவர் அடிக்கடி சொல்லி வந்தார். அது மாத்திரமில்லாமல் தான் பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாமல் வருகின்ற சந்தர்ப்பங்களை விலத்தி வாழ்ந்தார். இவ்வாறு தூய்மையான ஒரு பெண்ணாக குழந்தையாக இந்த மரிய கொரட்டி இருந்தார். ரைட். இவருடைய புனித பட்டத்திலே 2,50,000க்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டார்கள். இவருக்கு 20ஆம் நூற்றாண்டில் புனித அக்னஸ் அம்மாள் என்ற தூய்மைக்கு இலக்கணமாக இவரை அறிந்து கொள்ளுகின்றோம். அன்பான பிள்ளைகளே, இவருடைய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன? பாருங்கள், இன்றைக்கு நான் ஏற்கனவே கூறியது போல வஞ்சகம், பொறாமை, பழி வாங்குதல் போன்ற பண்புகள் உருவாகி கொண்டு வளர்ந்து கொண்டே வருகிறது. அதன் அடிப்படையிலே இந்த சின்ன பிள்ளை தன்னிடம் வஞ்சகம், இவருக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் நான் அவரை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கொடுக்கிறார் தன்னுடைய இறக்கின்ற தருணத்திலும். அதற்கு சக்தியை கொடுத்தது யார்? இவர் அதிகமாக அன்பு செய்த இயேசு. நற்கருணையிலே தான் பெற்றுக்கொண்ட இயேசுவினால் தான் இவர் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார். எனவே நீங்களும் நானும் நற்கருணையில் இயேசுவை பெற்றுக்கொள்கின்ற பொழுது இயேசுவிடம் இதற்கான வரங்களை கேட்க வேண்டும். மன்னிப்பதற்கு, அன்பு செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு இதற்கான வரங்களை கேட்க வேண்டும். புரணி பேசாமல் இருப்பதற்கு வரம் கேட்க வேண்டும் என்கிறதானே அது ஒன்று. இரண்டாவதாக 6வது கட்டளை மோகபாவம் செய்யாதிருப்பாயாக. 9வது கட்டளை பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக. இந்த 2 கட்டளைகளுக்குள்ளும் நாம் இருக்கின்ற அடிப்படையான உண்மை என்ன? இதற்குள்ளே இருப்பது தூய்மை. தூய்மை தூய்மை என்கின்ற பொழுது என்ன தூய்மை? சிந்தனையில் தூய்மை இருக்கோளும், வார்த்தையில் தூய்மை இருக்கோளும், உள்ளத்தில் தூய்மை இருக்கோளும், செயல்களில் தூய்மை இருக்கோளும். அது மாத்திரமா? உடுப்பிலையும் தூய்மை இருக்க வேண்டும். இந்த கட்டளை 6ஆம் 9ஆம் கட்டளைகளை பற்றி நாங்கள் படித்து அதற்குரிய விளக்கத்தை அறிந்து கொள்ளுகிற பொழுது சிந்தனையில், வார்த்தையில், உள்ளத்தில், உடையில், ஆன்மாவில் என்று அனைத்திலும் நாங்கள் தூய்மையுடையவர்களாக இருக்கணும். தூய்மை, இந்த மரிய கொரட்டி தூய்மையின் இலக்கணமாக இருக்கிறார். எனவே 6வது கட்டளையும் 9வது கட்டளையும் வெறுமனே தீய நடத்தையில் ஈடுபடுவது மாத்திரமல்ல பாவம். சிந்தனையிலே தூய்மை இல்லாமல், பார்வையிலே தூய்மை இல்லாமல், பேச்சிலே தூய்மை இல்லாமல், மனசிலே தூய்மை இல்லாமல், ஆன்மாவிலே தூய்மை இல்லாமல், காரியங்களிலே தூய்மை இல்லாமல் இருந்தாலும் பாவமே, அதுவும் விபசாரமே. எனவே தூய்மை கொண்டவர்களாக நாம் வாழ இந்த குழந்தை
மரிய கொரட்டி நமக்கு கற்றுத் தருகிறார். அது மாத்திரமில்லாமல் இவர் தூய்மைக்கு இலக்கணமாக இருக்கிறார், மன்னிப்புக்கும் இலக்கணமாகவே இருக்கிறார். எனவே மன்னிக்க பழகிக்கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைகள் வாழ்க்கையிலே சில வேளைகளில் நமக்கு முன்னால் இருக்கிற பெரியவர்கள் நமக்கு நல்ல உதாரணமாகவும் இருப்பார்கள், உதாரணம் இல்லாமலும் இருப்பார்கள். ஆனால் நமக்கு தெரிய வேண்டும், அடித்தா அடிக்கக்கூடாது, யாராவது என்னத்தையும் களவெடுத்தால் நான் அதுக்கு பழி வாங்கக்கூடாது, மாறாக நான் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில வேளையில் வீட்டில் சண்டை வரும், சகோதரங்களோட சண்டை வரும், அல்லது பள்ளிக்கூடத்தில் சண்டை வரும். நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் பழிக்கு பழி வாங்குவதற்கு முயற்சிக்கவே கூடாது. ரைட், ஒரு நேரத்தில் ஆண்டவர் எனக்கு அதற்குரிய பலனை தருவார். எனவே நான் இந்த இடத்துல மன்னிப்பதை சொல்லுகிறார்கள். த ஃபர்கிவ்னஸ் இஸ் அ ஹீ டு சக்ஸஸ் என்று சொல்லுவார்கள். எல்லா வெற்றிகளுக்கும் மன்னிப்பே திறவுகோல் என்று சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்காமல் பழி வாங்க முயற்சிப்போமாக இருந்தால் நம்முடைய மனம் கனத்து போய்விடும், நம்முடைய இதயம் வன்னிதயமாக மாறிவிடும். ஆனால் மன்னிக்க மன்னிக்க விளங்குகிறதானே, மன்னிக்க மன்னிக்க பிறருக்கு இரக்கம் காட்ட அன்பு செய்ய அது இளகிய இதயமாக ஆண்டவருக்குரிய இதயமாக மாறும். எனவே இந்த புனிதை அதை செய்து காட்டினார். அது மாத்திரமில்லாமல் இயேசுவுக்கு தன்னுடைய ஆன்மாவிலும் உள்ளத்திலும் உடலிலும் சிந்தனைகளிலும் இடம் கொடுத்தார். உள்ளத்திலும் இடத்திலும் ஆன்மாவிலும் இயேசுவுக்கு இடம் கொடுத்தார். நாங்களும் சின்ன வயசுல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பெரியாக்கள் நாங்கள் எல்லாரும் இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? பூசைக்கு போகிறோம், பூசை முடியுது, ரைட், அதோட சரி. அந்த நற்கருணை எடுக்கிற நேரத்தில் மாத்திரம்தான் நற்கருணை ஆண்டவர்னு நினைக்கிறோம். இல்லை, நற்கருணை ஆண்டவர் வீட்டுக்கு வாரார், நம்மளோடு தங்கி இருக்கிறார். அதனால தான் எம்மாவுஸ் சீடர்கள் சொன்னாங்கள், எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று. அது மாதிரி நாங்களும் ஒவ்வொரு நாளும் திருப்பதியில் இயேசுவை பெற்றுக்கொண்டு திரும்பி போகிற பொழுது எங்களோடு தங்கும் ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்தார்கள் சொல்லி அவரையும் கூட்டி கொண்டு போகணும். எனவே அந்த இயேசுவோடு, எங்கள் ஆன்மாவுக்கும் அந்த இயேசுவோடு அடிக்கடி கதைக்க வேண்டும். அதை இந்த சிறுமி செய்து காட்டினார். எனவே நாங்கள் அடிக்கடி இயேசுவோட பேசிக்கொள்ள பழக வேண்டும். சும்மா அந்த பாட்டுக்களை பாடிட்டு உம்மோடு பேச ஆசை, உம்மோடு இருக்க ஆசை என்றிட்டு இருக்கிறது இல்லை. அடிக்கடி இயேசுவோட ஆன்மாவில் இருக்கிற இயேசுவோட பேசுகிறதுக்கு முயற்சிக்கணும். அடுத்தது, எப்பொழுதும் திருச்செவமாலே சொல்லி வந்தார். மரிய கொரட்டி எப்பொழுதும் திருச்செவமாலை சொல்லி தன்னை அன்னை மரியாளுக்கு அர்ப்பணித்தார். எனவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாளுக்கு திருச்செவமாலை சொல்லி நாளாந்தம் அன்னையிடம் நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். விளங்குறதானே? வேறு ஏதாவது கேட்க போகிறீங்களா? ரைட். எனவே அன்பான பிள்ளைகளே, இந்த புனிதை நான் ஏற்கனவே ஆரம்பித்தது போல எவ்வாறு பழி வாங்குவதை நிறுத்திவிட்டு பரிசுத்தமாக தூய்மையாக உண்மை நெறியோடு வாழ வேண்டும் என்று புத்தி சொல்லுகின்ற ஒரு புனிதையாவார். எனவே நாங்களும் இந்த புனிதையினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தூய்மைக்கு நாங்களும் இலக்கணமாக மாற வேண்டும். எங்களை பார்த்து இவருடைய வார்த்தையினெல்லாம், இவருடைய பார்வையினெல்லாம், இவருடைய சிரிப்பினெல்லாம், இவருடைய உடையினெல்லாம், இன்றைக்கு பாருங்கள், ஆடை தூய்மை என்பது இன்று நம்முடைய மரபிலே இல்லாமல் போகிறது. நம்முடைய கலாச்சாரத்திலே இருக்கிற ஆடை தூய்மை என்று அற்றுப்போகிறது. விரும்பியதை நாங்கள் போட பழகிவிட்டோம். மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு நாங்கள் காரணமாக மாறுகிறோம். ஆனால் புனிதை சொன்னால், அம்மாவிடம் சொல்லுவேன் இது பாவம், ஆண்டவர் உனக்கு தண்டிப்பார், நரகத்தில் நீ இதற்காக உத்தரிப்பார். அதில் இன்றைக்கு நாங்கள் மற்றவர்கள் பாவம் செய்ய காரணமாக இருக்கிறோம். எனவே இவைதான் இந்த புனிதன் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். எனவே இந்த புனிதனுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் அறிகின்ற பொழுது இவரிடமிருந்து கற்றுக்கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நேராக்கிக் கொள்ளுவோம், பரிசுத்தமாக்கிக் கொள்ளுவோம், மன்னிப்பின் வாழ்வாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுவோம். மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.